வணக்கம் நண்பர்களே. யார் இந்த தம்பி? இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? இதை யாரை நோக்கி நாம் கேட்கிறோம்? இந்த யார் இந்த தம்பி என்பது டாஸ்மாக் ஊழலில் மிக முக்கியமாக பரிமாறப்பட்ட ஒரு வார்த்தை. தம்பி எங்கே இந்த தம்பிங்கிற வார்த்தை உருவாச்சு? அதை பற்றிய ஒரு விரிவான அலசல் தான் இந்த பதிவு. இதில் டாஸ்மாக் ஊழல், தமிழக அரசு எவ்வாறு இதில் ஈடுபட்டிருக்கிறது என்பதை குறித்த தகவல்கள், நாம் அறிந்த செய்தியாளராக நாம் அறிந்த தகவல்கள். டாஸ்மார்க்கில் 45 எஃப்ஐஆர் போடப்பட்டதாக சொல்லப்படுது. எதுக்கு? ஒரு கடையில் எவ்வளோ விற்பனையாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் கல்ல அளவு பணம் இருக்கணும். சரியா? 1000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குன்னா 1000 ரூபாய் இருக்கணும். ஆனால் அதில் 5 மடங்கோ 10 மடங்கு கூட இருந்தால் அது ஏதோ ஒரு தவறு நடந்துறதுக்கான அறிகுறி. அப்போ இந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் சோதனை நடத்தி 45 எஃப்ஐஆர் போடப்படுது. அப்போ இந்த 45 எஃப்ஐஆர்லேயும் இந்த விற்பனை அளவுக்கு கூடுதலாக பணம் இருந்தது என்பதால் அமலாக்கத்துறை உள்ளே வருது. ஏன்னா அமலாக்கத்துறை உள்ளே வரணும் அப்படின்னா இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி செய்தார்கள், கணக்கில் வராத பணத்தை கணக்கில் வருவதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படின்னா தான் அதில் அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரிக்க முடியும். இப்போ அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரிக்குது. எங்கே? டாஸ்மார்க்குடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் எம்டி விசாகன் விசாரிக்கப்படுகிறார். அவருடைய மொபைல் ஃபோனை வாங்கி இவங்க அதை ஆய்வு செய்கிறாங்க. அதில் வந்து சில செய்தி பரிமாற்றங்கள் என்ன வருதுன்னா, தம்பி அப்படிங்கிறவர்கிட்டேருந்து இவர் ஆலோசனை வாங்குறார். உதாரணத்துக்கு ஒரு மது உற்பத்தி ஆலை, இந்த ஆலையிலிருந்து இவ்வளவு, இந்த ஆலைக்கு இவ்வளவு ஆர்டர் கொடுங்க, உதாரணத்துக்கு 1,00,000 பிராண்டி பாட்டில் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொன்னார்னா அவர் வாங்கிக்குவார். யார்? டாஸ்மார்க்குடைய எம்டி. அவர் தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவரா, இல்லை அமைச்சகத்துடைய அனுமதி பெற்று தான் வாங்கணுமா, அதெல்லாம் நமக்கு சட்டப்பூர்வமான இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அது தெரியாது, அது போகவும் வேண்டாம். ஆனால் அவருடைய கைபேசியில் மொபைல் ஃபோனில் என்ன இருக்குது? தம்பி அப்படின்னு போட்டிருக்கவர்கிட்டேருந்து வர்ற குறிப்பை வச்சு தான் இவர் ஆர்டர் கொடுக்குறாரு, ஆர்டர் வாங்குறாரு. அந்த உடனே விசாகனை வந்து விசாரணை எடுக்கிறாங்க. விசாரணை. அவர் என்ன சொல்கிறார்? இந்த தம்பி யார் அப்படின்னு பார்த்தா ரத்தீஷ் அப்படின்னு ஒருத்தரை சுட்டி காட்டுறாரு. எப்படி உங்களுக்கு ரத்தீஷை தெரியும் அப்படின்னா, இந்த துறையினுடைய அமைச்சர் முத்துசாமி ஒரு நாள் விசாகனை கூப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய குறிஞ்சி இல்லத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறா? விசாகன், டாஸ்மார்க்குடைய எம்டி சொல்கிறார். நீங்கள் உதயநிதி ஐயா துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய குறிஞ்சி இல்லத்துக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. நான் அங்கே போனேன். அங்கே வந்து அமைச்சர் ஒரு உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். அவர் இந்த ரத்தீஷ்னு சொல்லப்படுகிற இந்த தம்பி சொல்கிற இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அவர் சொல்கிறத கேட்டு யாருக்கு ஆர்டர் போடணும், எந்த கம்பெனிக்கு ஆர்டர் போடணும், எவ்வளோ ஆர்டர் போடணுங்கிறத அவர்கிட்டேருந்து அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நான் நடந்தேன்னு விசாகன் சொல்கிறார். இப்போது விசாகனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியாச்சு. அடுத்து விசாரிக்கப்பட வேண்டியவர் யார்? ரத்தீஷ். அவர் பேர் உதயநிதி அமைச்சராக இவர் கூட்டு போனவர். இவ்வளோ பேர் தான் விசாரிக்கப்படணும். இப்போ இப்படி விசாரித்தா என்ன ஆகும்? முகத்திரை கிழிஞ்சிரும். திமுகவோட முகத்திரை கிழியும். அந்த ஊழல் பண்ணாங்கன்னு ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அபய்குமார் சிங் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருக்கிறவரை கூப்பிட்டு இந்த 45, ஏன்னா அமலாக்கத்துறை வந்து எங்கே வந்து ஏன் விசாரிக்கிறாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான். அப்போ அந்த 45 எஃப்ஐஆரும் எப்படியாவது நீங்கள் இல்லை க்ளோஸ் பண்ணிடணும். அப்படி ஒரு டிஜிபி நினச்ச எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வேறு என்ன சட்டமுறைகள் இருக்கோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 45 எஃப்ஐஆரும் க்ளோஸு. ஆனால் விசாகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கேன், இதை வச்சு நம்ம வழக்கு தொடரலாமேன்னு அமலாக்கத்துறை ஒரு சின்ன நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. நம்ம சட்டங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே இவங்க வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் எல்லாம் போய் தடை ஆணை வாங்கி அந்த டாஸ்மாக் வழக்கே விசாரிக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு அமலாக்கத்துறை வந்தது தவறு. ஆனால் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் என்ன வருது? டாஸ்மார்க்குடைய எம்டியும் இந்த மது ஆயத்தீர்வை அமைச்சர் முத்துசாமி, மாண்புமிகு முத்துசாமி, இந்த அமைச்சரும் என்ன புத்திசாலிங்கிறீங்க அந்த முத்துசாமி. அவர் சொன்ன ஒரு விஷயத்த இடைசர்களாக அந்த பதிவில் சொல்லிக்கிறேன். என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு
இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து குறைந்த அளவு உள்ள மது பாட்டிலில் விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். குறைந்த அளவு மது பாட்டில்லாம் என்ன, இப்போ 180 ml தான் இருக்கையிலே குறைஞ்ச அளவுள்ள கொள்ளளவு உள்ள ஒரு பாட்டில். அதுக்கும் குறைவான அளவுள்ள பாட்டில்லாம் விற்க போகிறோம், மினி பாட்டில்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், கூலி தொழிலாளர்கள், அந்த சுத்தம் செய்கிற தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வேலையை செய்யும்போது உடல் வலி, அந்த தூய்மை பணி செய்யும்போது ஏற்படுகிற அந்த சகிப்புத்தன்மை, இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மது அருந்தினா தான் முடியும். அதனால் அவங்களுக்கு வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவில் நம்ம கொடுக்கலாம். 180 mlலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கோம்னு சொன்னது யார்? மானமிகு முத்துசாமி. இவரெல்லாம் எப்போ வந்து இதில் இருக்கிறவர், அமைச்சரவையில் இருக்கிறவர். விடுங்க, விட்டு தள்ளுங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோமா? நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த இதுக்கு, இந்த மானமிகு முத்துசாமியை வந்து வயது பெரியவராக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஈனத்தனமான காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? மினி பாட்டில் விற்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர், இவருக்கு ஓட்டு போட்டு வேறு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், வாக்களித்து இவர் வந்து பதவி பிரமாணம் எடுத்து அப்புறம் மினி பாட்டில் தயாரிக்கிறதுக்கு வருவார். இப்போ டாஸ்மார்க்கில் இந்த வேலை. இப்போ விசாகன், முத்துசாமி, உதயநிதி, ரத்தீஷ் இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்கன்றனால இந்த இதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய், அதுவும் நம்ம காசில் தான், நம்மளுடைய வரி பணத்தில் போய் அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. ரைட்டு. இதுக்கிடையில் ஒரு கூத்து நடக்குது. டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் தொடங்கப்படுது, சினிமா தயாரிப்பு நிறுவனம். அதில் டான் பிக்சர்ஸ் இது பண்ணது யாருன்னா, அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கரன், தயாரிப்பாளர். அவர் ஒரு 4 படம், அந்த முரளி, மறைந்த நடிகர் முரளி மகனை வச்சு ஒரு படம், சிம்பு வச்சு ஒரு படம், அதுக்கு பேரிடப்படலைன்னு நினைக்கிறேன். பராசக்தி எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி எடுத்தாங்க, எப்படி அதனுடைய ரிசல்ட் என்னன்னு. 26, 27 வயசில் இருப்பார். அவருக்கு இன்றைக்கி சினிமா துறை இருக்கிறதுல 4 படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிச்சிட்டார் அவர். எப்படி தயாரித்தாங்க, எவ்வளோ பணம், இந்த வயசுக்குள்ளே இந்த பணம் எவ்வளோ வந்தது? இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு படம் தயாரிக்கிறதுனாலும் 200 கோடி 300 கோடி வேணும். ப்ரொமோஷன், ப்ரொடக்ஷன், ப்ரொமோஷன், கதாநாயகன் சம்பளம் எல்லாம் போட்டு. ஆனால் இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கு பணம் உதவி பண்ணது யாருன்னா ரத்தீஷ். இது எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னா, படத்தோட டைட்டிலில் நன்றி ரத்தீஷ்னு போடுறாங்க. ஆகாஷ்குமார் பெயர் போட்டாலும் பரவாயில்ல, அவர் தயாரித்தார்னு. டான் பிக்சர்ஸ், நீங்கள் ரெட் ஜெயிண்ட் அது இதுன்னு சொன்னால் தானே இதாக இருக்கும். டான் பிக்சர்ஸ் முடிஞ்சா. இப்போ இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தா மாட்ட போகிறது யார்? முதல்ல உதயநிதி, அதுக்கப்புறம் தான் முத்துசாமி, அதுக்கப்புறம் தான் விசாகன், அதுக்கப்புறம் ரத்தீஷ். ரத்தீஷ் வந்து இவருடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு. யார்? உதயநிதியோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. இல்லைன்னா அந்த தம்பி சொல்கிறதையே இவங்க கேட்கணும். முத்துசாமி எதுக்கு அவரை கூட்டிகிட்டு போய் உதயநிதிட்ட விசாகனை கூட்டிகிட்டு போய் ரத்தீஷ் அறிமுகப்படுத்தணும்? புரியுதா? ஃபைனான்ஸ் படத்துக்கு பண்ணியாச்சா? அந்த படம் தோல்வி அடைஞ்சதோ வெற்றி அடைஞ்சதோ கணக்கு எழுதுறதுக்கு ஏதோ ஒன்று பயன்பட்டுருச்சா? இப்போ டாஸ்மார்க் ஊழலில் எவ்வளோ நடந்திருக்கு? கடைசி வரி அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொன்னது, ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையின் ஒரு நுனி மட்டும் இப்பொழுது கடல் மட்டத்திற்கு மேல் தெரிந்திருக்கிறது. அந்த நுனி மட்டும் தெரிஞ்சதுனால அது சின்னது நினைச்சிடாதீங்க. மிகப்பெரிய பனிப்பாறை அடியில் இருக்கு. என்ன, 30% கமிஷன் வாங்கியிருக்காங்க இந்த டாஸ்மார்க்கு ஆர்டர் போடுறதுக்கு. ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் போடுறதுனா 30% கமிஷன். அப்படின்னா 1000 கோடிக்கு இப்போ நடந்திருக்கிறதா இவங்க கண்டுபிடிச்சது. அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது 1000 கோடி. அதில் 300 கோடி இவங்களுக்கு இதுன்னு இப்படி என்னென்ன நிறுவனம்னு பார்த்து ஒரு 1000 கோடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாமல் போனது எத்தனை? இந்த டாஸ்மார்க் ஊழல் என்ன, ஒரு புறம் மக்களுடைய மன ஆரோக்கியத்தை கெடுக்கும், மனநலத்தையும் கெடுக்கும். இன்னொரு புறம் அந்த வரி பணத்தை எடுத்து தனியார், சரி அதையாவது குடிக்கிறவன்ட்ட வாங்கி குடிக்காதவங்களுக்கு செஞ்சாங்க அப்படின்னு, அது கூட நல்ல பழக்கம் இல்லை. ஒரு அறமான அரசுக்கு அது பொருத்தமான செயல் இல்லை. இருந்தாலும் ஒரு லாஜிக்காக அது கூட எடுத்துக்கிட்டால் கூட இல்லை. அதையும் தூக்கி இவங்க வாயில் போட்டு, அட பாவிகளா. சரி விடுங்க, யார் செஞ்சாங்களோ, எக்ஸு ஒய் இசட்டு யார் செஞ்சாங்களோ, யார் வேணாலும் செஞ்சுருக்கட்டும். ஆனால் முதல்வர் கவனத்துக்கு வரல, துணை முதலமைச்சர் கவனத்துக்கு வரலன்னு சொன்னால் அதை விட பாவம் ஒன்றும் இல்லை. இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த சொத்தை பாதுகாக்கவா, அல்ல அந்த இதுகளை அடித்த சொத்துக்களை மணல் கொள்ளையை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். எவ்வளோ மணல் கொள்ளை அடித்தாங்க, மணல் கொள்ளையில் எத்தனை ஆயிரம் கோடி அடிக்கப்பட்டது, அது எப்படி அமலாக்கத்துறை ஒரு அறிவியல் பூர்வமாக ஆய்வுகளை மேற்கொண்டது. இன்னமும் அதுக்கும் உச்சநீதிமன்றம் தடை, இதுக்கும் உச்சநீதிமன்றம் தடை.
இதுக்கு டாஸ்மார்க் ஊழலுக்கும் இன்னும் எத்தனை ஊழல் திரும்ப திரும்ப இவங்க ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறது இதற்காக. நாமும் கொஞ்சம் மனசாட்சியோடு சிந்தித்து தான் வாக்களிக்கணும். தேர்தல் தினத்தன்று சிந்தித்து வாக்களியுங்கள். தொடர்ந்து பதிவுகள் பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.